ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் சீரிஸ்ல புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிட் த மிடில் நோட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட். அதாவது இந்த கொஸ்டின் வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ண கொஸ்டின். நம்ம போன வீடியோல வந்து ஆல்ரெடி லிங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். நீங்க தயவு செய்து வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்துட்டு மோஸ்ட்லி சிமிலரா அந்த கொஸ்டின் மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி நான் இதுக்கப்புறம் போடக்கூடிய ஒரு 2-3 வீடியோஸ் எல்லாமே வந்து நான் லிங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் போடுவேன். நீங்க எல்லா வீடியோ வந்துட்டு ஸோ ஆர்டரா பாருங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணக்கூடிய பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட எல்லா வீடியோஸ் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே வந்து சேமா தான் இருக்கும். ஸோ வந்து நீங்க எல்லாத்தையும் ஆர்டரா பார்த்துட்டு வாங்க. சரியா? ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் நம்ம. யூ ஆர் given the head of the linked list, delete the middle node and return the head of the modified linked list. அதாவது எனக்கு ஒரு லிங்க் லிஸ்டோட ஹெட் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் லிஸ்டோட மிடில் நோட நம்ம டெலீட் பண்ணிட்டு அந்த மாடிஃபை பண்ண லிங்க் லிஸ்டோட ஹெட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதான் வந்து கொஸ்டின். உங்களுக்கு மேபி வந்து இது புரியாம கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். கீழே வந்து வளவள நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து மிடில் நோட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. நான் அது உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 7 வேல்யூஸ் உள்ள ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்களா? இப்போ இதுல வந்துட்டு நம்ம மிடில் நோட வந்து டெலீட் பண்ணணும். ஸோ இதுல மிடில் வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மொத்தம் 7 இருந்தா நடுவில் இருக்கு 4வது இருக்கிறதா மிடில். அதாவது இந்த பக்கம் 3 விட்டுட்டு இந்த பக்கம் 3 விட்டுட்டு நடுவில் எது இருக்கோ அதை மிடில். ஸோ இதுல 7 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி வந்து அவுட்புட்டா வந்திருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு 1 2 3 4னு 4 இருக்கு. இப்போ இதுல வந்து மிடில் நோடு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இருக்கு. அதாவது 2 3னு 2 இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு அவங்க எதை வந்து மிடில் நோடா கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னா ரெண்டாவதா இருக்கு பாருங்க. அதை தான் வந்து மிடில் நோடா எடுத்துக்கிறாங்க. அதாவது எனக்கு லிங்க் லிஸ்டோட லென்த் வந்து ஆடா இருந்ததுன்னா எனக்கு ஒரே ஒரு மிடில் நோடு தான் கிடைக்கும். அதே ஈவனா இருந்தா எனக்கு 2 மிடில் நோடு கிடைக்கும். அந்த மிடில் நோட ரெண்டாவது நோடு அதாவது செகண்ட் நோட வந்துட்டு அவங்க மிடில் நோடா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. சரியா? இப்போ வந்து இங்க 3 வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 2 1 2 இருக்கு இந்த இடத்துல. சோ எனக்கு மிடில் நோடு வந்துட்டு ரெண்டுமே மிடில் நோடு தான் இப்போ. ஏன்னா எனக்கு இதுக்கு அப்புறம் எந்த இதுமே இல்ல. சோ இதுல வந்து மிடில் நோடு எது சொல்லிருக்காங்க செகண்டா இருக்குது. சோ 1 தான் வந்து மிடில் நோடு. சோ 1 ரிமூவ் பண்ணிட்டு மீதி 2 மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்கூடிய லிங்க் லிஸ்டோட மிடில் நோட நம்ம டெலீட் பண்ணணும், அவ்வளவுதான். நம்ம போன கொஸ்டின்ல என்ன பார்த்திருப்போம்? ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி எந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய நோட வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அந்த பொசிஷனோட வேல்யூ கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க எக்ஸாக்ட்டான பொசிஷன்லாம் கொடுக்கல. ஜஸ்ட் மிடில்னு சொல்லிட்டு காமனா சொல்லிட்டாங்க. சோ மிடில்ங்கிறது வந்து லிங்க் லிஸ்ட்ல ஏதோ ஒரு பொசிஷன் தானே. அதாவது அது எக்ஸாக்ட்டா எந்த பொசிஷன் நமக்கு தெரியாது. பட் அதோட பொசிஷன் வந்துட்டு சம் வேல்யூ இருக்கும். இப்போ அந்த பொசிஷன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு நம்ம அந்த நோட மட்டும் ரிமூவ் பண்ணா போதுமா? அதாவது நம்ம போன கொஸ்டின் என்ன பார்த்தோமோ அதே தான் நம்ம இங்க அப்ளை பண்ணணும். பட் வந்துட்டு சின்ன கண்டிஷன் என்ன இந்த இடத்துல எனக்கு எந்த பொசிஷன் சொல்லி தெரியாது. அந்த பொசிஷனை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நம்ம ஈஸியா வந்து நம்ம மிடில் நோட வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அல்காரிதம் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணலாம் இந்த இடத்துல இப்போ. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டேன் அப்படியே. நான் இங்க வந்துட்டு ஒரு நார்மல் லிஸ்ட் மாதிரி நான் டிரா பண்ணிருப்பேன். பட் இது ஆக்சுவலா வந்து ஒரு லிங்க் லிஸ்ட். சரியா? இப்போ இந்த லிஸ்டோட மிடில் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம? இதோட லென்த்தை எடுத்து நான் 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு அதோட மிடில் பொசிஷன் வந்து கிடைச்சிருமா? அதான் வந்து எனக்கு ஈஸியான வழி. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த பொசிஷனுக்கு அதாவது இப்போ எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு இதுதான் வந்து மிடில்னு சொல்லி தெரிஞ்சிரும். இப்போ எனக்கு வந்துட்டு லென்த்தை கண்டுபிடிக்கும் போது எனக்கு 7 வரும். இப்போ 7 வந்து நான் 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 3.5 வரும். இதை வந்து நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் பண்றேன்னா 4ஆ மாத்திக்கிறேன். இப்போ 4னா வந்துட்டு 1 2 3 4. அப்ப 4th பொசிஷன்ல இருக்கிறதா வந்து எனக்கு மிடில் நோடு. இப்போ நான் இந்த நோட தான் வந்து ரிமூவ் பண்ணணும் ஆக்சுவலா. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் போயிட்டு அதாவது 3rd பிளேஸ் வரைக்கும் போயிட்டு நான் 3rdல இருந்து 4th மட்டும் ரிமூவ் பண்ணுவேன். அதாவது 3rdல இருந்து 4th பாயிண்டரை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா 5th வந்து அதை கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். அப்ப எனக்கு இந்த நோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். சோ இதான் வந்து நம்ம ஆக்சுவலா பண்ணுவோம். சோ இது வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். அதான் நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஐடியா தோணுதோ அதான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்கேன். நம்ம போன கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதே மாதிரி தான் இங்க. சோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? இதோட ஆபரேஷனோட கவுண்ட் வந்து அதிகமாகும். பட் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி எனக்கு ஈவனா தான் இருக்கும். அதாவது நம்ம கொஞ்சம் எஃபிஷியன்டான அல்காரிதம் யூஸ் பண்ணாலும் இதே டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் வரப்போகுது. பட் எப்படி வந்து நம்ம ஆபரேஷனோட கவுண்ட் வந்து கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? சோ அதுக்கு தான் வந்துட்டு நான் போன வீடியோல வந்துட்டு நான் அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் மெத்தட் சொல்லி கொடுத்திருப்பேன். அதாவது 2 பாயிண்டர் மெத்தட் வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். சோ அதே கான்செப்ட் தான் வந்து நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். சோ அது எப்படி இங்க வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. புரியுதான்னு பாருங்க. சோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. அதாவது நம்ம நார்மலா சால்வ் பண்ணா எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா சொல்லணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். ஜஸ்ட் லென்த்தை வந்து கண்டுபிடிச்சு அதை 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு மிடில் கிடைச்சிரும். அந்த மிடில் வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ணி அதாவது டிராவர்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம இந்த நோட வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் வே. இதை வந்து எப்படி கொஞ்சம் நம்ம ஆப்டிமைஸ் பண்றோம்னு சொல்லி நம்ம செகண்ட் வே பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் வந்து 2 பாயிண்டர் எடுத்துக்க போறேன். ஒன்னு வந்து ஸ்லோ, ஒன்னு வந்து ஃபாஸ்ட். இப்போ இந்த 2 பாயிண்டர் வந்து நான் ஜஸ்ட் வந்து மூவ் பண்ணி நான் ஈஸியா வந்துட்டு அந்த மிடில் நோட வந்து கண்டுபிடிக்க போறேன். அது எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ரோடு. அதாவது ஒரு மாரத்தான் வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ அதுல 2 பேர் தான் ஓடுறாங்க. அது நிறைய பேர் ஓடுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 2 பேர் தான் ஓடுறாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 பேத்துல வந்துட்டு இவன் கொஞ்சம் வந்து வேகமா ஓடுவான். இவன் கொஞ்சம் மெதுவா ஓடுவான். அதாவது எப்படின்னா இவன் 1 கிலோமீட்டர் போற நேரத்துல இவன் 2 கிலோமீட்டர் போயிடுவான். சரியா? இவன் 1 கிலோமீட்டர் இவன் 2 கிலோமீட்டர் போயிடுவான். அதாவது இவன் வந்து 2x ஃபாஸ்டா வந்து இவனோட ரன் பண்ணுவான். சரியா? அப்போ இந்த 2x ஃபாஸ்டா ரன் பண்றவன் இந்த 10 கிலோமீட்டர் ரீச் பண்ணும்போது இவன் எங்க ரீச் ஆயிருப்பான்? அதாவது எந்த இடத்துக்கு போயிருப்பான்? 5 கிலோமீட்டர் தானே போயிருப்பான். ஏன்னா வந்துட்டு இவன் வந்து இவனை விட 2 மடங்கு ஃபாஸ்டா ஓடுறான். அப்ப இவன் வந்து 5 கிலோமீட்டர் போகும்போது இவன் 10 கிலோமீட்டர் போயிருவான். அப்ப எனக்கு என்ன தெரியுது? இல்ல இந்த 10 கிலோமீட்டர் ரோட வந்து ஒருத்தன் இன்னொருத்தனை விட 2 மடங்கு வேகமா போனா அவன்
எப்ப வந்து இந்த எண்ட வந்து ரீச் பண்றானோ அப்ப ரீச் பண்ணும்போது இன்னொருத்த கண்டிப்பா வந்து அத பாதி தூரம் தான் ஓடி இருப்பான். அப்படித்தானே? ஏன்னா வந்துட்டு இவன் வந்து 1 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறான். இவன் 2 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறான். அதாவது சிம்பிளா உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க இப்போ. அதாவது இவன் வந்துட்டு 2 கிலோமீட்டர் பெர் ஹவர்க்கு ஓடுறான்னு வச்சுக்கோங்க. இவன் வந்து 1 கிலோமீட்டர் பெர் ஹவர்க்கு ஓடுறான். இப்ப இவன் 10 கிலோமீட்டர் ரீச் பண்ண உடனே இவன் 5 கிலோமீட்டர் தானே ரீச் ஆயிருப்பான். இது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த 5 கிலோமீட்டர் வந்து இந்த மொத்த ரோடோட டிஸ்டன்ஸ்ல பாதி தானே. சோ பாதினா வந்துட்டு மிடில் தானே. அதாவது இந்த மொத்த லென்த்ல இந்த மிடில் பாயிண்ட்க்கு இவன் ரீச் ஆயிருவான். இவன் வந்து இவனை விட 2 மடங்கு வேகமா ஓடும்போது இவன் எப்ப வந்து கடைசி இதை ரீச் பண்றானோ அப்ப இவன் வந்து கண்டிப்பா வந்து மிடில் பாயிண்ட வந்து ரீச் பண்ணிருப்பான். சோ இதே கான்செப்ட் தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். அதாவது இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இந்த ஸ்லோ பாயிண்டரை விட 2 மடங்கு வேகமா மூவ் பண்ண போறோம். சரியா? அப்படி மூவ் பண்ணும்போது இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் எப்ப வந்து எனக்கு கடைசி பாயிண்ட் ரீச் பண்ணுதோ, அதாவது கடைசி நோட வந்து ரீச் பண்ணுதோ, அப்ப ஸ்லோ பாயிண்டர் வந்து கண்டிப்பா மிடில் நோட தானே ரீச் பண்ணிருக்கும். இது எப்படின்னு உங்களுக்கு புரியுது இல்ல? ஜஸ்ட் இந்த மேரத்தான் கான்செப்ட் எடுத்துக்கோங்க. இதை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? நான் இதை வந்து கொஞ்சம் வளவள இழுக்கவள விரும்பல. ஜஸ்ட் சிம்பிள் தான். எனக்கு ஒருத்த வந்து வேகமா 2 மடங்கு வேகமா ஓடுறானா, ஒருத்த 2 மடங்கு கம்மியா ஓடுறானா, ஒருத்த எப்ப வந்து லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்து ரீச் பண்றானோ அப்ப இன்னொருத்த வந்து கண்டிப்பா மிடில் பாயிண்ட் தான் ரீச் பண்ணிருப்பா. சோ இதான் கான்செப்ட். சோ நான் இதை இப்ப ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல, இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் இருக்குல்ல, இந்த ஃபாஸ்ட் பாயிண்டரை இப்ப 2 டைம் மூவ் பண்ண போறேன். அப்ப எனக்கு இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்க இருந்து இங்க வந்துரும். அப்ப ஸ்லோ பாயிண்டர் வந்து நான் ஒரே ஒரு வாட்டி மூவ் பண்ணுமா, அப்ப எனக்கு இங்க மட்டும் தான் வருது. நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்க வரும். இந்த ஸ்லோ பாயிண்டர் மறுபடியும் இங்க தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் 2 வாட்டி மூவ் பண்றேன். அப்ப எனக்கு இங்க வந்துரும். இந்த ஸ்லோ பாயிண்டர் இங்க வந்துருமா? இப்ப பாருங்க. இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் எப்ப எனக்கு வந்து கடைசி இத ரீச் பண்ணுதோ, அப்ப எனக்கு ஸ்லோ பாயிண்டர் கண்டிப்பா மிடிலுக்கு நேரா இருக்கும். இதான கான்செப்ட். சோ இப்ப வந்துட்டு இந்த ஸ்லோ பாயிண்டருக்கு நேரா எந்த நோட் இருக்கோ அத மட்டும் நான் ரிமூவ் பண்ணா போதுமா? ஜஸ்ட் சிம்பிள் அல்காரிதம் தான். இந்த ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சனாவே போதும். அதாவது இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆக போகுது. இந்த ஸ்லோ பாயிண்டர் கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆக போகுது. அத எவ்வளவு ஸ்பீட்ல நம்ம மூவ் பண்றோம் அத பேஸ் பண்ணி நமக்கு தேவையான பாயிண்ட், அதாவது தேவையான நோட வந்து ரீச் பண்ண முடியும். சரியா? நம்ம போன வீடியோல வந்துட்டு எனக்கு பர்టిక్యులரா வந்து எண்ட்ல இருந்து, அதாவது எண்ட் நோட்ல இருந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய நோட வந்து நான் ரிமூவ் பண்ணனும். சோ அப்ப என்ன பண்ணேன் நானு, இந்த 2 பாயிண்டருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்டே வந்துட்டு எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் 2 அட் டைம்ல மூவ் பண்ணேன். அப்படி மூவ் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்லோ பாயிண்டர் வந்து நான் எந்த நோட ரிமூவ் பண்ணுமோ அங்க போய் ரீச் ஆயிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு மிடில், எக்ஸாக்ட்டா மிடில் தான் தேவை. அப்பனா இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து நான் 2 மடங்கு வேகமா மூவ் பண்ணும்போது எனக்கு ஸ்லோ பாயிண்டர் வந்து கண்டிப்பா எனக்கு மிடில்ல தான் வந்து ரீச் ஆகும். அதாவது எப்ப வந்து ஃபாஸ்ட் வந்து எனக்கு லாஸ்ட் ரீச் பண்ணுதோ, சோ அத தான் வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன். சரியா? சோ இந்த ஸ்லோ பாயிண்டர் கூடிய வேல்யூ வந்து நம்ம டைரக்டா ரிமூவ் பண்ணா போது என்னோட மிடில் நோட் வந்து டெலீட் ஆயிரும். சோ இத தான் வந்து நம்ம அப்படியே வந்து கோடா போட போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு எட்ஜ் கேஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணனும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போன வீடியோல சொல்லிருப்பேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரே ஒரு நோட் இருக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ ஒரே ஒரு நோட் இருந்தா எனக்கு அதுவும் வந்து மிடில் நோட் தான். எனக்கு மிடில் நோட் இதுதான், ஃபர்ஸ்ட் இதுதான், லாஸ்ட் இதுதான். சோ இதை எப்படி நம்ம டெலீட் பண்றது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்லோ ஃபாஸ்ட் இங்க வச்சுக்கிறேன் நானு. இந்த ஃபாஸ்ட் நம்ம மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்லோவை நான் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஃபாஸ்ட் எனக்கு லாஸ்ட் நோட்ல தான் இருக்கு. அதே மாதிரி அப்ப ஸ்லோ எனக்கு ஃபாஸ்ட் நவுத்தலாமே வந்துட்டு எனக்கு ஸ்லோவை நவுத்த கூடாது. அப்ப எனக்கு ரெண்டுமே வந்து கடைசி வரைக்கும் இங்க தான் இருக்கும். இப்போ நான் ஸ்லோல இருக்கக்கூடிய நோட வந்து நான் இங்க ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த ஸ்லோ வந்து எனக்கு எதை வந்து பாயிண்ட் பண்ணிருக்கும், அதாவது நான் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு எதை பாயிண்ட் பண்ணிருக்கும், எதுவுமே இருக்கல, எம்டியா இருக்கும்ல. அதே மாதிரி இப்போ நான் வந்து இந்த 7th வந்து ரிமூவ் பண்ண போறேன்னா நான் 7க்கு வந்துட்டு நான் 7 ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு நான் இந்த 4க்கும் 7க்கு உள்ள ரிலேஷனை தான் பிரேக் பண்ணணும். சோ அப்ப வந்து நான் 7க்கு போயிட்டு நான் 4ல இருந்து திரும்ப 7க்குள்ள வர முடியாது. ஏன்னா வந்துட்டு சிங்கிள் லிங்க் லிஸ்ட். சோ நான் 4ல இருந்துகிட்டே தான் வந்து நான் 7 வந்து நான் டெலீட் பண்ணணும். சோ அதுக்காக என்ன பண்ணணும் நானு, இந்த ஸ்லோ பாயிண்டர் வந்து எப்பவுமே வந்து மிடில் ரீச் பண்ண கூடாது. மிடிலுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இந்த பாயிண்டர் வந்து செட் பண்ணணும். சோ இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், அடிஷனலா வந்து இங்க டம்மி நோட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிருப்போம். ஞாபகம் இருக்கா? அப்படி பண்ணும்போது நானு இந்த ஸ்லோ பாயிண்டர் வந்து எனக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கு. இப்போ அப்ப என்ன ஆகும், எனக்கு இந்த ஸ்லோ பாயிண்டர் வந்து இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் கடைசி ரீச் பண்ணும்போது இங்க வந்திருக்காது. அப்ப எனக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருக்கும். சோ அப்ப எனக்கு ஈஸியா வந்து இந்த நோட நான் ரிமூவ் பண்ண முடியும்ல. அதே மாதிரி தான் இந்த கேஸுக்கும். இப்போ இங்க ஒரு டம்மி நோட் இருக்கும்போது நான் இங்க இருந்து நான் இது ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி கேஸை வந்து ஹேண்டில் பண்றதுக்காக தான் நம்ம அடிஷனலா ஒரு டம்மி நோட் வந்து இன்சர்ட் பண்ண போறோம். இந்த டம்மி நோட்ல வந்து இந்த ஸ்லோ பாயிண்டரையும் இந்த ஃபர்ஸ்ட் நோட்ல வந்து ஃபாஸ்ட் பாயிண்டரை நம்ம செட் பண்ணிக்கோ. அதாவது போன क्वेश्चन என்ன பண்ணமோ அதே தான் நான் இங்க பண்ணிருக்கேன். சரியா? ஜஸ்ட் வந்து இந்த எட்ஜ் கேஸை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு இந்த மாதிரி கேஸை வந்து நம்ம இங்க செட் பண்ணாமே ஹேண்டில் பண்ண முடியும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எடுத்த உடனே வந்துட்டு ஃபாஸ்ட் பாயிண்டர் ஒரே ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டபுளா மூவ் பண்ணா எனக்கு இந்த கேஸ் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி கேஸை வந்துட்டு நம்ம இந்த டம்மி பாயிண்ட் இல்லாம, அதாவது டம்மி நோட் இல்லாம நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. அதாவது ஒரே அல்காரிதத்துல. சோ அதனால வந்துட்டு நான் இந்த டம்மி நோட வந்து அடிஷனலா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சரியா? சோ இது அப்படியே வந்து நம்ம கோடா போடுவோம். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு டம்மி நோட் கிரியேட் பண்ணிக்கலாம். டம்மி ஈக்குவல் டு இந்த நோட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வேல்யூ வந்து டம்மி என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணவே போறது இல்ல. அதே மாதிரி நெக்ஸ்டோட வேல்யூ வந்துட்டு ஹெட், நான் ஹெட்டோட கனெக்ட் பண்ணிக்க போறேன். அதே மாதிரி ஸ்லோ பாயிண்டர் வந்து எனக்கு டம்மில இருக்கும், ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து எனக்கு ஹெட்ல இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நானு இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து டபுளா மூவ் பண்ணணும், ஸ்லோ பாயிண்டரை ஒன் டைமா மூவ் பண்ணணும். அது எது வரைக்கும், இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் எப்ப வந்து எனக்கு கடைசி நோட ரீச் பண்ணுதோ. சோ அப்ப என்ன பண்றேன் நானு, while fast is not none, அதே மாதிரி and fast dot next is not none. இது எதுக்காக இந்த கண்டிஷன் வந்து நம்ம போன டைம் யூஸ் பண்ணிருப்போம். இது எதுக்காக யூஸ் பண்றேன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல பாருங்க. எனக்கு நம்ம போன வீடியோல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் 6ங்கிற வந்து நல்ல வந்து பாயிண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம இந்த எஃப் வந்து நல் வரைக்கும் மூவ் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், நம்ம லாஸ்ட்ல இருந்து அந்த நோட வந்து ரிமூவ் பண்ணும்போது லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்னா இது, லாஸ்ட்ல இருந்து செகண்ட்னா இது. அப்ப லாஸ்ட்னா வந்து இதுதானே. சோ லாஸ்ட்னா இது வரைக்கும் நம்ம ரீச் பண்ணணும். இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு மிடில் தான் கண்டுபிடிக்கணும். மிடில்னா வந்துட்டு நம்ம இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்க தேவையில்ல. ஜஸ்ட் வந்துட்டு 7 நோட் இருக்குன்னா அதுல மிடில் எது? எனக்கு 4வது நான் நடுவுல இருக்கிறது எனக்கு மிடில் நோடு. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு அந்த நல்ல வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணவே தேவையில்ல. நான் எனக்கு கடைசியில இருந்து 2வது நோடு, 3வது நோடுன்னு நம்ம பார்க்கும்போது தான் வந்து இந்த நல் வந்து எனக்கு அடிஷனலா தேவைப்பட்டுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு நல் வந்து எனக்கு வேணாம். இந்த நல் எனக்கு ரீச் பண்ணவே கூடாது. அப்பனா எனக்கு இந்த ஸ்டெப்ல எனக்கு இந்த எஃப் வந்து ஸ்டாப் ஆயிரணும். சோ அத வந்து நான் இங்க யூஸ் பண்றதுக்காக தான் இந்த கண்டிஷன் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரியா? அதாவது எனக்கு நல் எனக்கு அந்த ஃபாஸ்டோட நெக்ஸ்ட் அதாவது இந்த 6ஓட நெக்ஸ்ட் வந்து நல்லுன்னு இருந்தாவே எனக்கு இங்கேயே ஸ்டாப் ஆயிரும். சரியா? அதான் வந்து இந்த கண்டிஷன். ஈஸி தான். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப நான் ஸ்லோ வந்து ஒரு டைம் மூவ் பண்றேன். ஸ்லோ ஈக்குவல் டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் போறதுக்கு பதிலா 2 நெக்ஸ்ட் போடுறேன். அவ்வளவுதான். அதாவது எனக்கு இத 2 டைம் மூவ் பண்ண போறேன். இது ஒரு டைம் மூவ் பண்ண போறேன். ஓகேவா? இப்ப எனக்கு எப்ப வந்து இந்த ஃபாஸ்ட் வந்து கடைசி நோட ரீச் பண்ணுதோ அது வரைக்கும் எனக்கு மூவ் பண்ணிட்டே போய் ஒரு சர்டைன் பொசிஷன்ல 2 நிக்கும். ஸ்லோ வந்து கண்டிப்பா மிடிலுக்கு முன்னாடி தான் இருக்கும். அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நான் என்ன பண்ணலாம்? ஸ்லோல இருக்கிறத மட்டும் நான் ரிமூவ் பண்ணா போதும். ஸ்லோ டாட் நெக்ஸ்ட். அதாவது ஸ்லோ டாட் நெக்ஸ்ட்னா மிடில்ல இருக்கிறது. எனக்கு மிடில்ல இருக்கிறது இப்ப வேண்டாம். சோ அப்ப ஸ்லோ டாட் நெக்ஸ்ட். அதாவது மிடில்ல இருக்கிறத எடுத்து விட்டுட்டு மிடிலுக்கு அப்புறம் இருக்குல்ல அத தூக்கி மிடில்ல செட் பண்றேன். அவ்வளவுதான். சரியா? எனக்கு மிடில்ல இருக்கிறது இப்ப எனக்கு அந்த லிங்க்ல இருந்து ரிலீஸ் ஆயிரும். அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஹெட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஹெட் இப்ப எங்க இருக்கு? இந்த டம்மிக்கு அப்புறம் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம மாடிஃபை பண்ணது எல்லாமே வந்து இந்த டம்மி லிங்க் லிஸ்ட்ல நார்மல் நமக்கு கொடுத்த லிங்க் லிஸ்ட்ல கிடையாது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்துட்டு அந்த கொடுத்திருக்க லிங்க் லிஸ்ட் தான் நம்ம இங்க வந்து மறுபடியும் கனெக்ட் பண்ணிருக்கோம். பட் இருந்தாலும் அந்த எட்ஜ் கேஸ ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம எப்பவுமே வந்து டம்மி டாட் நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போன வீடியோ சொல்லியிருப்பாரு. டம்மி டாட் நெக்ஸ்ட். ஓகே. இப்ப ரன் பண்ணி பார்ப்போமா நம்ம? ஓகே. எனக்கு 3 கேஸும் வந்து பாஸ் ஆயிருச்சு. நம்ம ஃபுல்லா சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. கோட் வந்து அக்செப்ட் ஆயிருச்சு நமக்கு. எனக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா, O ஆஃப் n இருக்கு. அதே மாரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து எனக்கு நம்ம அடிஷனல் ஸ்பேஸ் ஏதாவது யூஸ் பண்ணா எதுவுமே யூஸ் பண்ணல. சோ O ஆஃப் 1 தான் வரும். அவ்வளவுதான். சரியா? சோ அவ்வளவுதான் இந்த கொஸ்டின் பொறுத்தவரைக்கும். இது வந்து ஈஸி கொஸ்டின் தான். நம்ம லிங்க் லிஸ்ட்ல வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இந்த 2 பாயிண்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ற மாரி இருக்கும். சோ இந்த 2 பாயிண்டர் மெத்தட் வந்து கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதே மாரி நான் இதுக்கப்புறம் போடக்கூடிய ஒரு 2, 3 வீடியோஸ் வந்து இந்த லிங்க் லிஸ்ட்ட பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாத்தையும் வந்து நீங்க கொஞ்சம் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.